ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிரவா நடிச்சிருந்த டனல் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். டனல் படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னா, அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்காரு, ஒரு ஃபேமிலி த்ரில்லர் மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னா DNA. அந்த டிஎன்ஏக்கு அப்புறம் இன்னும் ஒரு 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 படி மேலே போய் டனல் அப்படி மாதிரி ஒரு ஒரு த்ரில்லர். இதுவும் ஒரு த்ரில்லர் தான். ஸோ அது ஃபேமிலி டைப் ஆஃப் த்ரில்லர் அப்படின்னா இது வேற விதமான ஒரு த்ரில்லர். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபிலிமில் என்ன இருக்குது என்ன இல்லை அதை செப்டம்பரில் காமிச்சிட்டாங்க. பட் இப்போ கரண்டாக அந்த படம் தியேட்டர்ல இல்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ ஆனால் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு டாப் மேட்சான ஒரு படம். இவ்வளோ தான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படி மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன மைண்ட் தாட் இருக்குது இந்த படத்தை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக. ஸோ நான் இந்த படம் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, அண்ட் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படி மாதிரி ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த படத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆர்டினரியான ஒரு நல்ல ஒரு பையன் அப்படி இருக்கிற ஒரு டீனேஜ் பாய் திடீர்னு போலீஸ் ஆஃபீஸராக மாறுறதுக்காக அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. சட்டுன்னு போலீஸ் ஜாயின் ஆரோட போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அப்போது ஒரு 6 பேர் கொல்லப்படுவாங்க. ஒரு 6 பேர் கொல்லப்பட்டதால அந்த இடத்துக்கு ஒரு 6 புதிய கான்ஸ்டபிள் சேர்ப்பாங்க காலி இடங்கள். ஸோ அந்த காலி இடத்துல அப்போ சேர்க்கும்போது இவங்க போயிட்டு இருக்கும்போது ஓகே எல்லாம் ஓகே அப்படின்னு ஜாயின் ஆர்டரோட வாங்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ இவங்க நைட் டியூட்டி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நைட் டியூட்டி பார்க்க சொல்லிட்டு நைட் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு மூமெண்ட் நடக்கும். திடீர்னு ஒருத்தனை பிடிக்க ஓடுவாங்க. ஓடுனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஏதோ ஒரு இவங்களை ட்ராக் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்கும். ஸோ டனல் உருவாக்குற ஒரு இடம். அதுக்குள்ளே போயிட்டு நிறைய இந்தியா தங்கியிருப்பாங்க இல்லை, இப்போ நிறைய இடம் பாருங்கல்ல. ஸோ அது மாதிரி அங்கே தங்கியிருக்கிறவங்க நிறைய பேர் மைன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சுரங்கம் தோன்ற மாதிரி. அப்போ இது அவங்களுக்கு தெரியாது, போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது இவங்க அங்கே போய் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு. இவ்வளவு பெரிய இடத்துல அவனை கண்டுபிடிக்கணும்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் வரணும் போல இருக்கா அப்படிங்கிறதான் கதை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மொத்தம் 2 விதமான கதை இந்த படத்துக்குள்ள இருக்குது. ஒன்று, விவசாயிங்க எப்படி அழியிறாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் இந்த தொழிற்சாலையெல்லாம் உள்ள என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அப்படி, அதுக்கு இந்த மக்கள் என்ன தீர்வு காணாங்க அப்படிங்கிறது, யாரெல்லாம் செத்தாங்க இப்படிங்கிறதுலாம் ஒரு சாப்டர். அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த டனல் சொல்றாங்கல்ல, இந்த டனலுக்கு என்ன அர்த்தம், இந்த டனலுக்குள்ள என்ன ஆச்சு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, யார் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னொன்னு. இங்க நம்ம பார்த்தோம்னா யார் நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதர்வா நல்லவரா, வில்லன் நல்லவரா, வில்லன் நல்லவரா, அதர்வா நல்லவரா, எப்படி மாதிரி நம்ம கன்ஃபியூசிங் மூலம் இருக்கும். ஏன் அப்படின்னா இரு தரப்புலையும் நியாயங்கள் இருக்கும். நியாயங்கள் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோக்கு இன்னொரு விதத்துல தப்பும் இருக்கும். போலீஸ்காரங்க மேலேயும் தப்பு இருக்கும், அதர்வா மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, போலீஸ்காரங்க மேலே தப்பு இருக்கும், அண்டு இவரோட சைட்லேயும் கொஞ்சம் தப்பு இருக்கும், வில்லனோட சைட்லேயும் தப்பு இருக்கும். அண்டு வில்லன் எந்த அளவுக்கு டனல்லாம் இது பண்ணுறாருல, ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு 2 விதமான ஒரு சாப்டரில் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. முதல்ல இங்கிருந்து வெளியில் போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் இதுதான் இப்படிதான் இங்கே தான் இந்த மாதிரி தான் அப்படி மாதிரி ஒரு நம்மளையே குழப்பி அடிக்கிற மாதிரி, ஏன் எதுக்காக எப்படி அப்படி மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு கதையை காமிச்சிட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா எதுக்காக பண்றோம்னோ தெரியும். வேற என்ன பண்ண இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லவ் ட்ராக் எல்லாம் கிடையாதா, இல்ல காமெடி ட்ராக் எல்லாம் கிடையாதா அப்படின்னா இருக்கு. ஆனா அது எந்தெந்த மீட்டருக்கு கரெக்டா இங்க இருந்து கட் பண்ணிட்டு அடுத்த சீன் போகலாமோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மீட்டர்ல காமெடிஸ் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அது என்ன உடச்ச
அப்போ ஆளு பதட்டமா வருவா, நீ பதறமா போய் பாரு. அந்த அளவுக்கு அந்த பயம் த்ரில்லிங் கலந்த மாதிரி வந்துட்டு ஒரு கதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. கதை சூப்பரா இருக்கு. சரி, இதெல்லாம் இப்படி இருக்குது, இது வந்துட்டு திடுக்கிடும் மாதிரி ஒரு சீன் தான் இருக்கான்னு கேட்டா அப்படின்னா வந்து எஸ். இப்போ வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு கர்வம் இருக்கும். ஓகே, ஒரு போலீஸ் சட்டை போட்டாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்துட்டு லைக் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்சிசி சட்டை அந்த காக்கி சட்டை போட்டாலே வந்து அப்படியே ஒரு கர்வமாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சரி, நான் தாண்டா அப்படி மாதிரி வந்துட்டு. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து இந்த இதில் அதே மாதிரி காமிப்பாங்க. அந்த 5 பேரில் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு டே யாரா என்னடா இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அது மாதிரி எடுத்துட்டு ஒருத்தர் இது மாதிரி அந்த அங்கே தோன்ற இடத்துக்குலாம் இது பண்ணிட்டாங்க. அந்த வீடு இருக்க இடத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அங்கே போய் நான் போலீஸ்காரங்கள அப்போ நான் போய் கேட்குறேன், ஏய் என்னடா இது பண்ணிருக்கீங்க அப்படி கேட்கும்போது வந்துட்டு போட்ட ஆறுல ஒரு வெட்டு, அவ்வளோதான். தலை துண்டா விடுது. இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ தலை துண்டா விழுந்த உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம் போல, இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கன்ஃபியூசிங்கான ஒரு கதையை வந்துட்டு ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. கன்ஃபியூசிங் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு கதை நடந்து அங்கே ஒரு கதை நடந்து அதை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே இருந்து ஒரு கதை வந்து அதை அங்கே வச்சு அப்படிலாம் கிடையாது. ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கும். அந்த ட்ராக் நம்ம வந்துட்டு கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருந்தாதான் இங்கே நடந்துச்சு, இதுக்கான ரீசன் அங்கே இருக்குது, அங்கே நடந்துச்சு அதுக்கான ரீசன் இங்கே இருக்குது. ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வில்லன் சைடு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இவங்கள உள்ள கொண்டதுக்கான காரணம் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்கள உள்ள கொண்டதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு சீப்பான காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நான் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறேனோ, இப்போ நான் யாரை வந்துட்டு இவன் நல்லவன் சொல்கிறனோ அவன் தான் எனக்கு நல்லவன். அது அடுத்தவங்க வந்துட்டு இவன் நல்லவன் சொன்னாலுமே வந்துட்டு எனக்கு அவன் தான் நல்லவன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரிசம் வந்து காமிப்பாங்க. யாரை சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட தம்பி. சார் நீங்கள் படத்தை பாருங்க. யாரா இவங்க, எதுக்குடா நம்மள கொல்றாங்க? என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து நீங்கள் வந்துட்டு இதுதான் இப்படிதான் இது இப்படி சொல்லி வராங்க அப்படி சொல்லி வராங்க அது தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஏ லக்கி மேன். தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இந்த படம் வந்துட்டு என்ன சொல்ல வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, அண்ட் வந்து நீங்கள் என்ன இதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்டர்டெயின் ஆனீங்களா அப்படிங்கிற வந்துட்டு கேட்குறேன். ஸோ என்டர்டெயின் ஆனீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரியலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அதர்வா சைடில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பேங்க் வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று வந்திருக்கோம்னா வந்துட்டு டனல் படம் சொல்லுவேன். டிஎன்ஏ படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம். ஸோ அதுக்கடுத்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறதுக்காக சரி பரவாயில்ல என்னோட சைடில் நான் பேசி போடுறேன் அப்படிங்கிறதுக்காக இது ரிவ்யூ மாதிரி வச்சுக்கிறத விட என்னோட சைடில் நான் பேசுகிறேன் அவ்வளோதான். ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.